ரோமன் எம்பையர் காலத்தில் ரோமப் படைவீரர்கள் உலகம் முழுவதும் மர்ச்சா செய்த போது காலணிகளுக்கு பதிலாக சாண்டல்கள் அணிந்தனர். பெரும்பாலானவர்கள் சாண்டல்கள் படை பயன்பாட்டிற்கு பொருத்தமற்றவை என்று நினைப்பார்கள். அவை பாதுகாப்பு அளிக்காது, போரில் பயனில்லை என்றும் கருதினர். ஆனால் உண்மையில் ரோமப் படைகள் தினமும் 15 முதல் 20 மைல் வரை மர்ச்சா செய்து 60 பவுண்டுக்கு மேற்பட்ட உபகரணங்களை எல்லா வானிலையிலும் சுமந்தனர். அதனால் கால்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. ரோமப் படை சாண்டல்கள் காலிகே என அழைக்கப்பட்டன. இவை நீண்ட தூர மர்ச்சாக்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டவை. இதில் தடித்த தோல் அடித்தளம் இருந்தது. அதில் இரும்பு முனைகள் பொருத்தப்பட்டிருந்ததால் நல்ல பிடிப்பும் நீடித்த தன்மையும் கிடைத்தது. ஆனால் இதன் முக்கியமான அம்சம் காற்றோட்டம். திறந்த வடிவமைப்பு காரணமாக கால்களில் ஈரப்பதம் தங்காமல் தடுக்கப்பட்டது. இதனால் பூஞ்சை நோய்கள் மற்றும் கால்சிதைவு போன்ற பிரச்சினைகள் வராமல் பாதுகாக்கப்பட்டது. மூடிய காலணிகளில் ஈரமான கால்கள் இருந்தால் புண்கள், தொற்றுகள் மற்றும் ட்ரெஞ்ச் ஃபுட் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டு முழு படை அலகுகளையும் செயலிழக்கச் செய்யும். மேலும் சாண்டல்களின் பட்டைகள் காலில் எடையை சமமாக பகிர்ந்தன. நீண்ட மர்ச்சாக்களில் கால்கள் வீங்கும்போது கூட அவற்றை எளிதாக சரி செய்ய முடிந்தது.